வணக்கம் தாசையா. வணக்கம். உங்களை இந்த இடத்துல மீண்டுமாக இந்த மாலை பொழுதுல வாழ்த்தி இந்த வல்லமையின் அலைகளுடைய வேதாம கல்லூரிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய மகா கிருபையால் மீண்டுமாக இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதை சரியான முறையில் நாங்கள் இன்றைய நாளிலும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபத்தோடு உங்களுடைய நிகழ்ச்சியை, இந்த கல்லூரியின் பாடங்களே ஆரம்பியுங்கள் ஐயா. நேயர்களே, இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற பாடம் ஒரு சிகரம், அதாவது ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய சிகரம். ஆகையினாலே இதை கூர்மையாக நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்லீவு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, நாங்கள் அடிக்கடி குழப்படி அடைகின்றோம். சபையிலேயோ வெளியிலேயோ மக்கள் கூறுவதையும் போதர்கள், பூசாரிகள், தலைவர்கள் கூறுவதை கேட்டு எங்களுடைய உள்ளம் கலக்கம் அடைகிறது. இன்றைக்கு அதை நீர் தெளிவாக்கி அருளும். ஆமென். ஆண்டவரே, இதோ நாங்கள் உணர்ச்சி வாகனத்திலே செல்லாதபடி அறிவின் பாதையிலே நடக்கும்படி எங்களுடைய ஞான கண்களை உம்முடைய தூய ஆவியானவர் திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இவை அனைத்தையும் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஐயா, நீங்க நான் ஒரு டைய போட்டிருக்கிறேன், நீங்க அதை பார்த்திருக்கிறீங்களோ என்ன? ஆமா, பாக்குறேன் ஐயா. அழகா இருக்குது. ஆஹா, அது பாத்தீங்களா? அதுல இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு போறார். ஆமா. இந்த டை உங்க டொராண்டோவில் ஒரு நண்பர் எனக்கு தந்தார். நான் கேட்டேன், அவர் போட்டுட்டு இருந்தாரு, அதை கேட்டேன். இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியிலே இதை குறித்து நான் பேச போகின்றேன். அப்படியா? ஆமாம். அதாவது இதனுடைய அர்த்தத்தை நான் பிறகு சொல்றேன். அதுக்கு முந்தினதாக நாம் இன்றைக்கு படிக்க போகின்ற சாப்டர்ஸ், ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரங்கள் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் கர்னல் என்றால், இப்போ ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது அதனுடைய விதை அல்லது கொட்டை என்று நீங்க கூறலாம். ஆமா. அதே மாதிரி நீங்க எதை படிச்சாலும் படிக்காவிட்டாலும் சரி, இந்த 3 அதிகாரங்களில ரொம்ப பிராக்டிக்கல் மனித வாழ்க்கையிலே நடக்கின்ற போராட்டத்தை பவுலார் இதை எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஆகையினால இன்றைக்கு நாம் இத தொடங்குவோம். இதுல பல கேள்விகள் இருக்கலாம். இத முடிந்த பிறகு யாரும் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள். இது மிகவும் நன்று. ஏனென்றால் இதே கேள்விகள், இது பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்கின்றது. ஆகையினால நாம கொஞ்சம் இது பண்ணுவோம். ஐயா, நீங்கள் இதை வாசிக்க முடியுமா உங்களால? ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆமா, வாசிக்க முடிகிறது. சரி. இது a 10-year-old little girl was asked by another classmate, what is it like to be a Christian? 10 வயது உள்ள ஒரு சிறுமி இன்னொரு சிறுமியை, அதாவது கிளாஸ்மேட், இந்த கேள்வியை கேட்டால், கிறிஸ்தவளாக இருப்பது எப்படி, அது எப்படி அம்மா இருக்கு, எப்படி இருக்கின்றதுன்னு. அந்த சிறுமி பதில் கொடுத்தால், it is like being a pumpkin, பூசணிக்காய் மாதிரி. கடவுள்
அந்த பூசணிக்காய் தோட்டத்திலிருந்து தெரிந்தெடுத்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிறகு அதை கழுவுவார்கள் அதுல இருக்கின்ற அழுக்கை. Then he cuts open the top. தலை மேல இருக்கின்ற அந்த சதையை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற yucky stuff, குழந்தைகளுக்கு இந்த உள்ள இருக்கிற என்னது விதை அதெல்லாம் பிடிக்காது, அதையெல்லாம் எடுத்துட்டு he removes the seeds of a doubt, hate, greed, etc. அவர் என்ன பண்றார் என்றால் அந்த ஐயம், பகை, பேராசை போன்ற விதைகளை எல்லாவற்றையும் எடுத்து then he calls a new smiling face, புன்முறுவல் பூக்கும் ஒரு முகத்தை அதில் என்ன சொல்றது செதுக்கி இருக்கிறார்கள். அதாவது செதுக்கி இருக்கிறார். செதுக்கின பிறகு he puts his light inside of me to shine for all the people to see. எனக்குள்ளே ஒரு கேண்டில் அல்லது ஒரு தீபத்தை, ஒரு வெளிச்சத்தை வைக்கின்றார். ஏனென்றால் அது உலகத்துக்கு என்னது வெளிச்சம் கொடுக்கும்படி. இதை நீங்க நல்ல தமிழ்ல நீங்க மொழிபெயர்க்கலாம். இதை நான் பார்த்தேன். இது ரொம்ப என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் எழுதி அனுப்பியிருந்தார். இது ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஒரு சிறுமியினுடைய, ஒரு சிறு குழந்தை அல்லது ஒரு 10 வயசு பிள்ளையினுடைய எண்ணத்திலே கிறிஸ்தவன்னா என்னன்னு. இதேதான், இதை குறித்துதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதனால இது சரி ஐயா, நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதை? ஓகே, சொல்லுங்க. கதை சொல்றதுக்கு முன்னதாக, அதாவது கதை என்றால் இந்த ரோமர்கள் பழைய காலத்துல ஒரு ஆர்ச் மாதிரி அவங்க போடுவாங்க. நீங்க அதை பாக்குறீங்க பொழுது. ஆமா. தமிழ்ல ஆர்ச்னா என்ன, அந்த இது இருக்குதே, அந்த பாலத்துல ஒரு பாலம் கட்டும் பொழுது அப்படி அந்த தமிழ் எனக்கு தெரியாது. அதுல ஆர்ச்னா ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். இப்ப நீங்க அத மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ச்சில பார்த்தீங்கன்னா அங்க நீங்க அம்புகள் மாதிரி 3 அம்புகள் இருக்கு. அதுல டீன்னு ஒரு லெட்டர் இருக்கு. ஆமா. அதுக்கு பேரு கீஸ்டோன். கீஸ்டோன். நான் இந்த கீஸ்டோன் பற்றி எவ்வளவோ கேட்டிருக்கிறேன். அதாவது நீங்க எந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அங்க இது கீஸ்டோன் சப்ஜெக்ட்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியல. இப்பதான் நான் அதை பார்த்தேன். ரோமர்கள் கட்டின பாலத்துல என்ன ஆகுது என்றால், மக்கள் நடந்து போகும் பொழுது, தண்ணீர் பாயும் பொழுது அதுல இருக்கிற பிரஷர் என்ன பண்ணும், கீழே அமுத்தும். ஆனால் இந்த வட்டத்துல, அதாவது இந்த இதுல அவங்க இந்த டீன்னு ஒரு லெட்டர் இருக்க கீஸ்டோன், அது என்ன செய்யும் என்றால் அது அதுல இருக்கிற பிரஷரை பக்கத்துக்கு அனுப்பி வைக்குது, சைட்ல. அதை நீங்க பார்க்கலாம். அந்த அதாவது நேரடியா கீழே விழுந்தானா அது பொத்துன்னு விழுந்துடும். அதனால இந்த கீஸ்டோன் என்ன ஆகுதுன்னா, நீங்க அது பிரஷர் கொடுக்க கொடுக்க அது நம்ம அந்த இது மாதிரி, இந்த அதாவது மண்வெட்டி அல்லது ஏதாவது மண்வெட்டி கிடையாது, அதாவது இது விறக நீங்க அத கட் பண்றதுக்கு அதுக்கு மத்தியில வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பு வைப்போம், ஆப்பு. அத மாதிரி இது நீங்க அது மேல நடந்தீங்கன்னா அது ஆப்பு மாதிரி அது பக்கத்துலதான் போகும், கீழே போகாது. இது நான் இன்றைக்குதான் படிச்சேன் காலையில.
இத வச்சுக்கொண்டு இத நீங்க பார்க்கலாம். இரண்டாவது பிக்சர்ல பாத்தீங்கன்னா பாலத்துல இருக்கு. இத குறித்து நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது, இது எப்படி இந்த ஆர்கிடெக்சர் இருக்குதுன்னு. இப்ப நீங்க ரோமாபுரிக்கு போனீங்கன்னா அங்க காலசியம்னு இப்படி ஒரு இது இருக்குது நீங்க வட்டத்துல. ஆமா, இது நீரோங்கிற ஒரு ராயர், அதாவது சீசர், அவன் ஆரம்பிச்சது. ஆனா அவன் செய்யல, அவனுக்கு பதிலாக அவனுக்கு பின் வந்த டைட்டஸ் ஒரு 80வது நூற்றாண்டுல இத கட்டி முடிச்சாரு. இது ஒரு பெரிய ஸ்டேடியம் சார். இதுல ஒரு எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் அதுல இருக்கலாம். அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு 60,000 மக்களுக்கு மேல அதுல சீட்டிங். இதுக்கு மேல ஒரு கேன்வஸ் போட்டு வச்சிருந்தாங்க. கேன்வஸ், அதாவது அந்த கேன்வஸ்னா படு உஷ்ணம். அங்கதான் அதான் ரொம்ப சீப்பு டிக்கெட்ஸ். கீழே ஆட்கள் எதை என்ன பார்ப்பாங்கன்னா இந்த மிருகங்களை வைத்து அதுல சண்டை போடுறது. அதுல ஒரு ஏறக்குறைய 9,000 ஜீவன்கள் சாகுமாம் ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா மக்கள் அந்த காலத்துல இருக்கிற மக்கள் இன்றைக்கு மாதிரி அவங்களுக்கு இந்த ரத்தத்தை பார்க்கணும், ஆட்கள் அடிபடி நொறுக்கணும், கொல்லப்படுகிறத பாக்குறது என்டர்டைன்மென்ட். அதான் இன்றைக்கு நீங்க டிவிலையும் பாக்குறீங்க. ஒரு டிவில வச்சு நாம பாக்குறோம். ஆனா இத குறித்து நான் ஏன் பேசினேன் என்றால், இன்றைக்கு நாம் எல்லாரும் மாடர்ன் என்று சொல்லுகின்றோம். என்னது? வாட்டர். இப்போ உங்க டொராண்டோல தண்ணீர் எங்கேயோ இருந்து வருது, அங்க பம்ப் பண்ணி எத்தனையோ ஒரு எத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க, ஒரு 70 லட்சம் மக்கள் இருப்பாங்க. 60 லட்சம் மக்கள் அங்க டொராண்டோல இருக்காங்க. பழைய காலத்துல ரோமாபுரிக்கு 11 ஆக்வாடெக்ட், அதாவது மலைகள் உச்சத்திலிருந்து ஒரு 100 மைலுக்கு அப்பால இருந்து தண்ணீரை கொண்டு வருவாங்க. அந்த தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு அவர்கள் 3 மாடி பாலம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அத நீங்க பார்க்கலாம் அங்க. இது ஒரு மலையில இருந்து அந்த மேல் மாடியில அந்த இதுல தண்ணீர் அதுல ஒரு குழாய் வழியாக தண்ணீர்ல வருமா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்படி பழைய காலத்துல இருந்திருக்கு. இதுல இன்றைக்கு இருக்கிற துருக்கியில அல்லது பழைய காலத்துல 7 சபைகள் இருந்தன. அதுல ஹைரோபாலிஸ் நீங்க அதுல பார்க்கலாம். நான் அதுல அதை வாசிக்க முடியுமோ இல்லையோ, அதுல 3 நகரங்கள் இருக்கின்றன, சிட்டிஸ். ஹைரோபாலிஸ், கொலோசியா, அது கொலோசியா என்றும், லவோடிசியா. இன்றைக்கு நான் அந்த லவோடிசியாங்கிற பட்டணத்தை வச்சு நான் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கின்றேன். அது இன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா அது அந்த நகரத்தையே பார்க்க முடியாது. ஆனால் பவுல் இருந்த காலத்துல அது ஒரு பெரிய சீரும் சிறப்பும் பெற்ற நகரம். இன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா அதுல வெறும் இடிஞ்சு போனதான் இருக்குது. அதுல அந்த ஆக்வாடெக்ட், அவங்களுக்கு தண்ணீர் அங்க வந்தது ஐயா, பக்கத்துல இருந்து அந்த தண்ணீர் அதாவது கொலோசியா பட்டணத்திலிருந்து குளிர்ந்த தண்ணீர் வருமாம். ஒரு இடத்துல ஹாட் ஸ்பிரிங்ஸ். ஹாட் ஸ்பிரிங்ஸ் இங்க இருக்குது ஐயா. எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா மேற்கு இதுல அத ஹாட் ஸ்பிரிங், அதுக்குள்ள போனீங்கன்னா வெது வெதுன்னு தண்ணீர் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அது ரொம்ப இதுவா இருக்குது. அந்த காலத்துல அவங்களுக்கு ஹாட் ஸ்பிரிங்ஸ் இருந்திருக்கு. அது இன்னொரு மலையில இருந்ததுனால அங்க இருந்து தண்ணீரை கொண்டு வந்திருக்கிறாங்க. தண்ணீர் இங்க வரும் பொழுது அந்த தண்ணீரை அவங்களால அது வெது வெதுப்பா இருக்கிறதுனால வாயில போட்டீங்கன்னா அது
சுவை ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தண்ணீர் நிறையாக வந்தது. தண்ணீர் என்று சொல்ல முடியாது, அதை வெந்நீர். தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர். இது இன்றைக்கு இது ஒரு கனேடியன் டீம் தான். அவங்க அங்க போய் புதைப்பொருளை அப்படியே அங்க புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை செய்ததை நீங்க பார்க்கலாம். இது இப்பொழுதுதான் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னதாக செய்தார்கள். இந்த லவோதிக்கா இதுல இந்த லவோடிசியாவின் செழிப்பு இருக்குது பாத்தீங்களா, இந்த நகரம் இது ரொம்ப ஐஸ்வர்யம் அதிகமா இருந்தது. அங்க பேங்க்ஸ் எல்லாம் இருந்திருக்குது ஐயா, வங்கி தானே, வங்கிகள் அங்க நிறைய இருந்திருக்குது. அவர்களுடைய பிசினஸ் அங்க அவர்களிடத்துல நல்ல ஆடுகள் இருந்ததாம். அந்த ஆடுகளுடைய அந்த இது இருக்கின்றது ரோமம், அத என்ன சொல்றது, அது மயிறு ரோமம், ஆட்டு ரோமம் இருக்கு. அது அந்த ரோமம் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். அத உடைகள் செய்து மற்றவங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யறது. அது மாத்திரமல்ல, அங்க ஒரு வைத்திய ஸ்கூல் இருந்தது. அதுல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணது கண்ணும் காது மருந்துகள் தான். அதுல அங்க அந்த களிம்பு மாதிரி கண்ணு காதுக்கு போடுவாங்களாம். இது என்ன ஆயிற்று, 60வது நூற்றாண்டில, கிபி 60வது நூற்றாண்டுல அங்க பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. பூகம்பம் ஏற்பட்டு அந்த நகரம் சிதறடிக்கப்பட்டது. ரோமாபுரியில இருக்கிற அரசன் சொன்னா, சரி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு. அந்த மக்கள் செய்தாங்க, இல்ல எங்களுக்கு யாருடைய உதவி வேண்டாம், நாங்களே இத கட்டிக்கிடுவோம், ஏன்னா உங்க பணம் தேவையில்லை. அப்ப ஐயா, இந்த இடம் இப்ப இருக்கிற இடம் துருக்கியில தான் இருந்தது. துருக்கியில இருக்கு லவோதிசியா. அந்த இதுல பாருங்கய்யா, அந்த ஜனங்களுடைய மேட்டுமே அவங்களுடைய தலை வணங்காத அவங்க சொன்னாங்க, அவங்க கட்டிக்கிட்டாங்க. அவங்க யாருடைய ராஜாவினுடைய ரோமையினுடைய அரசனுடைய இது இல்லாதபடி அவங்களுக்கு மறுபடியும் ஐஸ்வர்யம் கட்டி எல்லாத்தையும் சரியா செய்தார்கள் திரும்ப. ஆமா, அங்க செழிப்புன்னா படு செழிப்பு. இவர்களுக்கு என்ன பண்ணாரு, அங்க ஒரு சபையை ஏற்படுத்தப்பட்டது. அந்த சபை இவர் ஏற்படுத்தப்படல, யாரு பவுல் கிடையாது, எஃப்ராத்னு ஒரு சபையை ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த சபையை குறித்து 90வது ஆண்டுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இது கொடுக்கிறாரு, அட்வைஸ் கொடுக்கிறாரு. நீங்க போய் என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அதுல லவோதிக்கேயா என சபைக்கு எழுதுன்னு ஒரு அதுல வரும், அதை நீங்க பாருங்க. அதாவது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், அதுக்கு லாஸ்ட் சர்ச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் நடுவுல இருந்து வாசிங்களேன், ஒரு 12-15 அதுல சொல்லுது லவோதிக்கேயா தூதனுக்கு சொல்லுவது என்னன்னு. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் ஐயா. வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னவென்றால், நான் உன் கண்ணால பார்த்திருக்கேன் உங்களை நீங்க செய்யறதெல்லாம். லவோதிக்கேயால இருக்கிற சபையை குறித்து அது லவோடிசியான்னு நான் போட்டிருந்தேன். அதாவது இந்த சபையை நான் கண்ணால பார்த்திருக்கேன், இதான் கடைசி சபை, அதாவது கடைசி காலத்துல இருக்கின்ற பரிசுத்தவான்களை குறித்து அவர் பேசுறாரு. உங்களை நான் பார்த்திருக்கிற, உங்களுடைய செழிப்பு எனக்கு தெரியும்,
ஆனால் நான் தான் கடைசி முடிவு. ஆமென். நீ அதை ரொம்ப கூர்மையா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து வாசியுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது உன் ஊர்ல வர்றது இருக்க 2 விதமான நீர் வருது. தண்ணீரும் வருது, வெந்நீரும் வருது. ஆனா அது அந்த தண்ணீர் அங்கிருந்து, அந்த வெந்நீர் அங்கிருந்து வரும் பொழுது உங்க இடத்துக்கு வந்த உடனே அது ஆறி போய் அது அவ்வளவு சுவை இல்லாம போச்சு. குளிராக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன தொடர்ந்து நீ ஒண்ணும் கிடையாது, குளிரும் கிடையாது. அதாவது அஞ்ஞானிகள் மாதிரி படு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன, நீ பரிசுத்தவான் மாதிரி நீ வேஷம் போடுற. அவர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசியுங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதவெதப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்ட தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐசுவயவான் என்றும் திரவிய வசம் பண்ணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பாதை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்க ஐயா, சரியா அவர் சொன்னாரு. ஏன்னா அவங்க எல்லாம் தங்கம் அங்க ஜாஸ்தி, வஸ்திரங்கள் அங்க ஜாஸ்தி, களிம்பு எல்லாம். அது ரொம்ப ப்ராஸ்பரஸ் சிட்டி சார். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐயையோ உங்க கண்ணு சரியா தெரியாதனால நீங்க என்னது நிர்வாணமா இருக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க இதுல நீங்க ஐஸ்வர்யவான் போஸ்ட் பண்றீங்க, ஆனா உங்ககிட்ட என்ன தங்கம் கிடையாது. ஆகையினால நான் என்ன செய்யறேன், என்கிட்ட இருந்து விசுவாசம், அதாவது வெண் வஸ்திரம் களிம்பு என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. இத வச்சுக்கிட்டு நான் வெளியே இருந்து நின்றுட்டு இருக்கிறேன், நான் உள்ள வரமாட்டேன், நீ எனக்கு தர. நீங்க தொடர்ந்து வாசிங்களே என்ன சொல்றாரு. நான் நேசிக்கிறவர்களோ எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். பாருங்க, ஆண்டவர் அங்க வெளியில நின்றுட்டு இருக்கிறார். தங்கம் வெண்வஸ்திரம் களிம்பு அவர் திறந்து வரலாம். அது ஆண்டவருடைய குணம் அல்ல. அவர் எல்லாருக்கும் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். இதை நீங்க பார்க்கின்றீர்கள். இதை நீங்க கருத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் நமக்கு தங்கம், விசுவாசம். ஏனென்றால் மனிதன் முதலில் பாவம் செய்தது அவன் நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னது உத்தமமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசம். வெண் வஸ்திரம் அவர்கள் இழந்து விட்டார்கள். களிம்பு அவங்களுடைய கண் பார்வை ஆவிக்குரியவனமாக அது என்ன குருடர்களாக மாறிவிட்டார்கள். இதை குறித்து கண்டினியூஸா இவர் பேசுறாரு. வேதாமத்துல 6வது அதிகாரம். இது பெரிய கேள்வியா, எல்லாருக்கும் கேள்வி வருது. நீங்க 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். இந்த கேள்வி சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலையும் கேட்கின்றார்கள். அதை வாசியுங்கள். ரோமர் 6:7 தானே? 6:1. ரோமர் 6:1. ஆமா. ஓகே. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெறும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ?
கூடாதே. பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இது மார்ட்டின் லூத்தர் இருந்த காலத்துல இன்றைக்கு இருக்கின்ற வாட்டிக்கன் பெரிய அந்த சர்ச்சை கட்டுறதுக்காக பணம் எழுப்புவதற்காக பாவ அறிக்கை பாவ மன்னிப்பு சீட்டுகள் வித்தாங்க. அத விலைக்கு வாங்கிட்டு அதுக்கு 90 days கேரண்டி. என்ன பாவம் செய்தாலும் சரி, இன்னைக்கு வாங்குறீங்கன்னா மே மாசம், மே, ஜூன், ஜூலை, அது வரைக்கும் நீங்க என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் மன்னிச்சுவாரு. ஆமா, அது ஒரு நல்ல டீல் ஐயா. அந்த மாதிரி இருந்தது. அதே கேள்வி இவர்கிட்ட கேட்டாங்க. யாருகிட்ட? பவுல் கிட்ட. இது ஒரு பெரிய கேள்வி. நீ என்னப்பா, என்ன இது இலவசம், அதாவது என்னது இலவசம்? ரட்சிப்பு இலவசம், அப்படி அது கிருபை, நாம் கிருபையினாலே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப நாம போய் ஏன் பாவம் செய்யக்கூடாது? நாம நிறைய பாவம் செய்தால் நிறைய கிருபை வரும். அப்படியா? கிருபை வரும். அப்ப ஆண்டவருடைய மகிமை விளங்கும். அதனால இந்த கேள்வி அடிக்கடி வெளியில இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆனால் உண்மையிலேயே சபைக்குள்ள இருக்கிற ரொம்ப சின்சியர் பீப்புள் கேட்கின்ற கேள்வி என்னதென்றால், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமே நான் என்னையா செய்யணும்? அவங்களுடைய சின்சியர் கேள்வி. இதுக்கு அந்த 6ஆம் அதிகாரத்துல 3 காரியங்களை அவர் சொல்றாரு. நம்பர் 1, ரோமர் 6:7, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அங்க என்ன சொல்றாருன்னா, முதல் ஒரு 13-12 வசனங்களை என்ன சொல்றாருன்னா, அது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. அது தமிழ்ல இவங்க சரியா மொழிபெயர்க்கல. தமிழ்ல கூடாதே அப்படின்னு. ஆனா ஒரிஜினல்ல ஐயையோ, நீங்க என்ன இப்படி சொல்லலாமா, ஐயையோ. அதனால முதல்ல அவர்கள் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல, ஐயோ நீங்க செத்து போயிட்டீங்க பாவத்துக்கு. முந்தி பாவத்துல செத்தீங்க, இப்பொழுது பாவத்துக்கு மரித்தவன். செத்தவனுக்கு நீங்க ஏன்னா சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட போறது கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் திதின்னு சொல்லிட்டு 30வது நாள்ல 40வது நாள்ல சாப்பாடு, பால், இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க மரித்தவனுக்காக. ஆமா, மரித்தவன் அங்க சாப்பிட போறது கிடையாது. இது அவன் பார்க்க போறதும் கிடையாது. மரித்தவனு அவ்வளவுதான், அவனுக்கு போய். அதே மாதிரி நீங்க பாவத்துக்கு மரித்து விட்டால் பாவம் எப்படி நீங்க செய்ய முடியும்? அது மாத்திரமா, ஐயோ இத பாருங்க, நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்களா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேக்குறாரு. அத முதல்ல இதுல கொடுக்கிறார். முதல்ல அவர் சொல்றாரு, நீங்கள் மரித்து விட்டீர்கள். எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரோ அதே மாதிரி நீங்களும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புதிய மனிதனாக உயிர்த்தெழுதப்பட்டதனால் பாவம் உங்களை ஆளக்கூடாது. ரோமர் 6:12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இத கொஞ்ச நேரத்துல பார்க்க போகின்றோம். அதாவது ஆளக்கூடாது என்று சொல்றாரு. மூன்றாவது இதை நீங்க வாசிங்க, 6:16.
மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? இந்த ஒப்பு கொடுத்தல்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னதென்றால் தியாகம் பண்ணுகின்றீர்களோ. இதைத்தான் ரோமர் 12:1 உங்களை தியாகம் பலியிடுகிறீர்களோ. அது அந்த இடத்துல அடிமைகள் பாவத்துக்கான, அதாவது பாவம் அல்லது நீதி, அதனால நாம் அடிமைகளாக இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்த பிறகு பாவம் பிராக்டிஸ் பண்ண கூடாது. இதுல ஒரு கடைசியில ஒரு இதை கொடுக்கிறாரு. ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இது ரொம்ப டீப்பான இது இருக்குது. 3 அர்த்தம் இருக்கு. அதாவது மரித்தோரிலிருந்து, நீங்க பாவத்துக்கு மரித்து விட்டீர்கள், இப்பொழுது நீங்க தேவனுக்காக பிழைக்கின்றீர்கள். தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தால், சரண்டர் பண்ணால், அவர் உங்களுடைய தேவனாக இருக்கின்றார். அவருடைய நீதிக்குரிய ஆயுதங்களை நீங்கள் செய்ய வேண்டும். இப்ப நாம எல்லாரும் இந்த பரமண்டல ஜெபம் செய்வோம். அதுல பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் நீர் என்னுடைய இதயத்திலே ராஜாவாக இரும். அது தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்தமான எங்களுடைய நீதிக்குரிய ஆயுதங்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப ஆட்கள் கேட்கலாம், என்னையா அந்த ஆயுதங்கள்னு சொல்றீங்களே? இத 2 கொரிந்தியர் 6:7 பார்க்கலாம். நீதியின் ஆயுதங்கள் நீங்க வாசிங்க. நான் இதுல போட்டிருக்கிறேன், என்னுடைய ஸ்லைட்ல இருக்கு, நீங்க வாசிங்க. இன்றைக்கு ஸ்லைட்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்ல, பரவாயில்ல. 2 கொரிந்தியர் 6:6 கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரினப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்களால் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுபவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுபவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரியவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்களாகப்பட்டாலும் சகலத்தை முடியவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, அதுல சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். பவுலார் நம்முடைய, அதாவது நீதியின் பாதை ஒரு போராட்டத்துக்கு ஒப்படைக்கிறார். அதாவது இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெரிய போராட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது சாத்தான் மக்கள் மூலமாக அவரோட போராடினார்.
நாம பெரிய மகா யுத்தத்திலே ஈடுபட்டு இருக்கின்றோம். இதை நாம யோசிக்க வேண்டும். இப்போ இத கேள்வி கேட்கிறாங்க. இது ஜான் வெஸ்லி, நான் இதுல போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்னவோ தெரியாது. இப்போ தெரிகிறது ஐயா. சரி, பாவம் நம்முடைய இதயத்தில் தொடர்ந்து வாழ்கின்றது. மறுபடியும் பிறந்தவர்களிடத்திலும் கூட உள்ளது. ஆனால் அது ஆட்கொள்ளாது. ஏனெனில் நாம் பாவத்திற்கு எப்பொழுதும் பின்னேறி செல்லக்கூடும் என்ற உணர்வு நம்மில் உண்டு. ரொம்ப இதுவா இருங்க. அதாவது நாம எப்பயும் கீழே விழுந்துடலாம் அப்படின்னு நாம எண்ணி இருந்தால் பாவம் நம்ம மேல ஆட்கொள்ளாது. எப்பொழுதாவது விழித்திருந்து ஜெபிக்க மறந்து விட்டால் பாவத்திலே விழுவோம். அதனால யாராவது உங்களிடத்துல ஐயா நான் 5 வருஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒரு பாவம் கூட செய்யல அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா அவர்கள் பொய்யத்தான் சொல்றாங்க. ஏனென்றால் உண்மையான பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே விழித்திருந்து ஜெபித்து அவங்க எப்பயும் என்னது ஐயா நான் பாவம் செய்யல என்று அவர்கள் மேன்மை பாராட்ட மாட்டார்கள். இது நிச்சயமாக நமக்குள்ள தெரிய வேண்டும். இதுல ஒரு கஷ்டமான வசனங்கள் இதுல இருக்குது. நாம போன வாரம் கொஞ்சம் படிச்சோம். இத நான் மீண்டும் அதை சொல்ல போயிருந்தேன். நியாய பிரமாணம் ஒரு காலமும் மனிதனை நீதிமானாக்குவதற்காக தரப்படவில்லை. அது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, அது சோப்பு அல்ல. கிளியரா இருக்குதா ஐயா? ஆமா ஆமா ஐயா. இப்ப நீங்க பாத்ரூம் போறீங்க, முகத்தை பாக்குறீங்க, அந்த முக கண்ணாடி இருக்கின்றத அது உங்களை அழுக்க அது என்ன பண்ணாது, அத கழுவாது. தண்ணீரும் சோப்பு போட்டாதான் கழுவ முடியும். ஆனா கண்ணாடியினுடைய வேலை என்ன, எங்கே குறைகள் இருக்கு குற்றங்கள் இருக்குதான் அர்த்தம். இதை யாரு அந்த காலத்தில் இருக்க யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களும் இத அறிகிறதில்லை. இத நம்ம திட்டவட்டமாக இது பண்ண வேண்டும். நியாய பிரமாணம் ஒரு காலமும் மனிதனை நீதிமானாக்குவதில்லை. அது அதனுடைய பர்பஸ் அல்ல. அது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, அது சோப்பு அல்ல. இத நாம அறிய வேண்டும். இத கொஞ்சம் விளக்கம் நீங்க இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஐயா விடுங்க வரும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இது ஒரு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. இப்ப நான் உங்களுக்கு தருகின்றேன். ஆங்கிலத்துல நல்லா இருக்குது. தமிழ்ல நீங்கள் நியாய பிரமாணத்தின் கீழே இராமல் கிருபையின் கீழ் இருக்கிறபடியால் பாவம் உங்களை ஆட்கொள்ள மாட்டாது.
அதாவது you are not under the law. இப்போ உங்களை போலீஸ்காரன் பிடிச்சு ஜெயில போட்டா நீங்க சட்டத்துக்கு கீழே இருக்கிறீங்க. இப்ப நான் கார் ஓட்டிட்டு போகும்போது நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. I am not under the law. அதைத்தான் அவர் சொல்றாரு, கிருபையின் கீழ் இருக்கிறபடியால் பாவம் உங்களை ஆட்கொள்ள மாட்டாது. இத மறுபடியும் வருவோம். இத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேயே பார்க் பண்ணிட்டு இத வச்சுக்கிட்டு நமக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை. அதை நான் பிறகு அவர் ரொம்ப ஒரு ஃபுல் சாப்டர் அவர் பேசுறாரு, 7வது சாப்டர். அதுக்கு முன்னால 6வது அதிகாரம் 23ஆம் வசனம், அது எல்லாரும் குறித்து வைத்திருக்க வேண்டும். நற்செய்தியின் சுருக்கம். நற்செய்தினா என்னையா? நம்பர் 1, பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான நித்திய ஜீவன். ஆமென். சரி, இப்ப ஏன் இந்த மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணம்னா என்ன? ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ரொம்ப கிளாரிஃபை பண்றார், ரொம்ப தெளிவாக சொல்றார். பாருங்கள், நான் அதுல போட்டிருக்கேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுதோ பாருங்க, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல. அது பழைய ஏற்பாட்டிலே, ஏன்னா அவர் இருந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்துல எழுத்தின்படி அல்ல. நீங்க கேட்கலாம், என்னையா எழுத்தின்படி? புரியலையா? அத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இப்போ ஒரு டைய போட்டிருக்கேன், பாத்தீங்களா? ஆமா. அதுல இயேசு கிறிஸ்து சிலுவையில தூக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் உங்க இதுல ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க சபையில நீங்க டை போட்டா இந்த டைய தான் போட்டுட்டு வரணும். அப்படி இல்லைன்னா எங்க சபைக்குள்ள வரக்கூடாது. அது எங்க சட்டம். அது எழுத்தின்படி இருக்கின்றது. நான் இந்த டைய போட்டதுனால அதுல நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா டைனால? இல்ல. டையிலாம் ஆண்டவர் சிலுவையை சுமக்கிறார். ஆனா டைய கட்டிருக்கிறவர் அப்படி ஒரு நிலையில சுமக்க மாட்டார். சரி, நீங்க உங்களுக்கு டை விருப்பம் இல்லைன்னா நான் வேணா ஒரு மரக்கட்டையில ஒரு சிலுவையை போட்டு அத வெளியில பாதிரி மாதிரி போட்டுட்டு வர்றேன். இல்ல பெண்கள் மாதிரி இருந்தா நம்ம உங்க ஊருக்காரங்க எல்லாம் மைனர் செயின் போட்டு வச்சிருப்பாங்க, அதுல சிலுவையை போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா. அது ஒரு மனிதனை ரட்சிக்குமா? இது எழுத்தின்படி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்கவுட் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, ஸ்கவுட்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு 10 லிஸ்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஒரு வயதான ஆளை ரோடுக்கு கடந்து செஞ்சீங்களா? இல்லையே. சரி, அவங்க போய் யாரையாவது போய் ஒரு வயதான ஆட்களை பார்த்து மே ஐ ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு உங்களை கடத்துவாங்க. ஏன்னா அத அவங்க இது பண்ணணும், அதை டிக் மார்க் போடணும். நீ படுக்கிறதுக்கு முன்னதாக பல்லு தேய்க்கணும். அடி
அது ஏதாவது கட கட கடன்னு சின்ன பிள்ளை உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆமா அது பல்ல அது கொஞ்சம் அது என்ன அது பல்லு தேய்ச்ச மாதிரி கிடையாது. இந்த மாதிரி எழுத்தின்படி அவர்கள் செய்கின்றார்களே ஒழிய அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தை தான் அவர் சொல்றாரு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மழை பிரசங்கத்துல சொன்னாரு. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நாங்க அஞ்ஞானிகள் மாதிரி கொலை செய்யறது கிடையாது. ஆண்டவர் சொன்னாரு அதுதான் எழுதப்பட்டிருக்கு, கொலை செய்யாது இருப்பாயாக என்று பூர்வீக காலத்துல சொல்லப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். சகோதரனுக்கு விரோதமாக உண்டு எண்ணத்திலே அவன் வந்து முட்டாள் இப்படி என்று நீ எண்ணினால் நீ கொலை செய்து விட்டாய். நீ விபச்சாரம் செய்யறதுக்கு விபச்சாரம் வீட்டுக்கு போக வேண்டியதில்லை, உன்னுடைய இருதயத்திலேயே இப்படி செய்து விட்டால் போதும். இச்சை இருந்தால் நீ விபச்சாரம் செய்தாய். இதுதான் ஐயா எழுத்தின்படி ஆவியின்படி. இது மக்கள் அறிய வேண்டும். இவர் யாரு இவர் எழுதுறது யாரு, நம்ம பவுலார் எழுதுறது வந்து இந்த ரிட்டன் இதை வச்சுதான் அவர் தாக்குறாரு. ஏனென்றால் அந்த காலத்துல யூதர்கள் வந்து ரொம்ப சடங்காச்சாரக்காரங்க. அதை வச்சுதான் அவங்க தங்களோட பரலோகத்துக்கு போகணும்னு பாக்குறாங்களே ஒழிய ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதா அவங்களுக்கு கிடையாது. இத நாம அறிய வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுதையா அந்த வசனத்தை நான் போடவில்லை, இதை நீங்க வாசியுங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாரி, அத வாசியுங்கள் ஐயா. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். அது வந்து ஆங்கிலத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது. He magnifies the law. பூத கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதை வைத்து லா என்றால் நியாயப்பிரமாணம், இங்க வேதம் என்று அதுல மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரிஜினல் இதுல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் தோரா. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் வந்து ஒரு பூத கண்ணாடி. பாருங்க, நாம் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கின்ற நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்கின்ற கண்ணாடி. இயேசு கிறிஸ்து வந்து பூத கண்ணாடி. அவரை நம்மை அவரோட ஒப்பிட்டு பார்த்தா நிறைய குறைகளை அதை எடுத்து காட்டுவார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஒத்து பார்க்க வேண்டும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேதாமம் வந்து ஒரு சாதாரண கண்ணாடி, ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பூத கண்ணாடி. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அவருடைய உள்ளத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது என்று ஒரு இடத்துல சொல்றாரு. அடுத்த நேரம் ஆறதுனால நான் சில பாரு, இப்ப அவரே இந்த கேள்வி கேட்கிறாரு, நியாயப்பிரமாணம் பாவமோ? நாம் அதுக்கு அல்லவே. ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது.
அது என்ன அர்த்தம்? அது எப்படியா கற்பனை வந்து உங்களை கொலை செய்யும்? இங்க ஒரு சட்டம் இருக்கு ஐயா, இங்க ஆல்பர்ட்டால அங்கேயும் இருக்குன்னு நினைக்கின்றேன். அதாவது நீங்க காரை ஓட்டிட்டு போகும்போது செல்போனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, இங்கேயும் இருக்கு ஐயா. இத இப்போ வந்து நீங்க அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னால செல்போனை யூஸ் பண்ணி இருக்கிறீங்களா கார்ல? ஆமா. இப்ப நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? இப்ப யூஸ் பண்ற இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? இப்ப இது யூஸ் பண்றோம், என்ன ஹெட்செட், அந்த ஹெட்செட். அதேதான், பாவமானது கட்டளையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. நீங்க முந்தி செய்த மாதிரியே இப்பயும் செய்தீங்கன்னா என்ன பண்ணப்படுவீங்க? கோர்ட்ல போய் நிக்கணும். ஆமா. அதாயா பவுல் சொல்றாரு, நான் எப்பொழுது போல செய்திருந்தேன், இது கன்றாவி. இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, நான் அதை போய் வாசிச்சா நான் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லு. இது வந்து எப்படின்னா, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என்னையா நீர் கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிற, நான் செய்யற கணக்கெல்லாம் தப்புன்னு. இத கடைசியில கிளாரிஃபை பண்றாரு. நான் இது ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அத நீங்க 7ஆம் அதிகாரம் கடைசியான 3 பிரமாணங்களை அவர் சொல்றாரு. பாவ பிரமாணம், நியாய பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் பிரமாணம், நியாய பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இதனுடைய உறவை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். 2 எஜமான்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்றார், ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் அடிமையாயிருக்கிறேன். கிளாரிஃபை பண்றார் பாருங்க. என் மனதுல நியாய பிரமாணம் ஓகே, வண்டர்ஃபுல். அது என்ன சொல்லுது? இச்சிக்காதே அப்படின்னு அங்க சொல்றாரு. எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் மாம்சத்துல இச்சை இருக்கு. நான் ஐயோ, நான் நிர்பந்தம் உள்ள மனிதனா இருக்கிறேன். அடுத்தது அவர் சொல்றாரு, பிரமாணங்களுக்குள்ள உறவு. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. ஆகையினால ஜீவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின்றது. பிறகு சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். பாருங்க, அதாவது 3 பிரமாணங்கள் உண்டு. நியாய பிரமாணம் தன்னால ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா பாவ பிரமாணம் ரொம்ப பலமா இருந்ததுனால. ஆவியின் பிரமாணம் வந்து பாவ பிரமாணத்தை ஒடுக்கி இது பண்ணி நியாய பிரமாணத்தின் நீதியை செய்வார். இதை அவர் சொல்றாரு. நீங்க வாசியுங்களையா 8:3. அதப்படியெனில் மாம்சத்தினாலே பலவிதமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவமாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கு பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்த்தார். நியாய பிரமாணத்துல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது மாம்சத்தினால பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம்
குடிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, நீ குடிக்கலாமா? ஐயோ குடிக்க கூடாது. உன் பிள்ளைகளை குடிக்க சொல்லியா? இல்லன்பாங்க. ஏன் நீ குடிக்கிற? ஐயோ நான் ரொம்ப வீக் சார் மாம்சத்துல. அதத்தான் அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. கடைசியில முடிவு, இத நான் குயிக்கா முடிச்சிடுறேன். ரோமர் 7:12 நீங்க இத வாசி. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அதனால நீ நியாயப்பிரமாணத்தை குற்றம் சொல்லாத. நீ எப்படி நியாயப்பிரமாணத்தை கை கொள்றியோ உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ராங். அது இன்னொரு சொல்றாரு பாருங்க, ரோமர் 8:7 இத வாசியுங்கள், இதோட முடிவு பெறுவோம். இத வாசியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ரெண்டும் செய்து நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இத நாம வாசிக்க வேண்டும். அதாவது நீங்க எத்தனை ரூல்ஸ் இருந்தாலும் சரி, எத்தனை கட்டளைகள் இருந்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய வல்லமை தராவிட்டால் அவருடைய கட்டளைகளை ஒன்றும் கைப்பிடிக்க முடியாது. அதனாலதான் ஜான் வெஸ்லி சொன்னாரு, பாவம் நம்மளோட எப்பயுமே இருக்குது, ஆனால் நாம விழித்திருந்து ஜெபித்து இருந்தால் ஒழிய பாவம் நம்மளை மேற்கொள்ளும். என்னையா இயேசு கிறிஸ்துவோட 3.5 ஆண்டுகள் இருந்து வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சோர்ந்து போய் இயேசுவை கைவிட்டு போனார்கள். காரணம் என்ன? அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு பகுத்து தந்த நீதியிலே வாழ வேண்டும் என்றால் நாம நியாயப்பிரமாணத்து மேல குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்திற்காக நாம ஜெபிக்க வேண்டும். இந்த ஒரு வசனம் மாத்திரம் கடைசியில கொடுத்துட்டு போகின்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், நான் நினைக்கின்றேன் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் என்னாலே செய்ய முடியும். I can do all things through Jesus Christ. Amen. Christ who strengthens me. நீங்க வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், நான் நினைக்கின்றேன் 12 அல்லது 13 இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு இடத்துல இருக்கும், தமிழ்ல இன்னொரு இடத்துல இருக்கும். அதாவது என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவின், கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 4:13. 4:13. அதனால அதாவது ஆண்டவர் பாருங்கள், இத
ஒரு வசனத்தோட நிறுத்தக்கூடாது. நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதை முழுக்க வாசிக்கணும். அரையும் குறையும் வாசிச்சீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஒரு வசனத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு உங்களுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாது. எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் குழப்படி இருக்குது தெரியுங்களா? நான் சொல்றேன், ஒரு சுருக்கமானது. ஜனங்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு ஒரு 10 வசனங்கள் முந்தியோ அல்லது பிந்தியோ அவங்க வாசித்தால் அதுலயே விளக்கம் வர்றது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வசனத்தை வாசிச்சு இது நியாயப்பிரமாணம் 10 கட்டளையோ ஆகையினால நாம அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். கொஞ்சமாவது நம்ம யோசிக்கிறது கிடையாது. யாராவது என்கிட்ட சொன்னா குழப்படியா இருக்கையா நீங்க பிரசங்கம் பண்றது, பவுல் எழுத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ஒண்ணும் செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் உங்களை ஒன்னும் குழப்படியே பண்ண மாட்டார். ஆமா ஆமா, இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் நம்முடைய பூத கண்ணாடி. ஆமென். அவரோட நாம ஒப்பிட்டு பார்க்கணும். சபையில இருக்கிற ஒரு போதகரோடையோ மூப்பரோடையோ தலைவரோடையோ என்னோடையோ உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பூத கண்ணாடி. அவர் என்ன செய்தார், என்ன சொன்னார் நாம பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டீங்கன்னா அங்க குழப்படிதான் ஏற்படும். ஐயா, ஒரு ஜெபத்தோட முடிப்போம். ஆமாம். எங்கள் மகா இரக்கமும் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான், நன்மையுள்ளதுதான் என்று பவுலார் கூறுகின்றார். ஆனால் நியாயப்பிரமாணம் எங்களுடைய பாவத்தினாலே பலவீனமாக்கப்பட்டது. நாங்க எவ்வளவோ முயற்சி செய்து என்ன செய்தாலும் அதை கை கொள்ள முடியாது, யாராலையும் கை கொள்ள முடியாது. மார்ட்டின் லூத்தர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்தார். ஜான் வெஸ்லி செய்து பார்த்தாரு. அவர் மெத்தடிஸ்ட், எல்லாம் மெத்தடாக அவர் செய்து பார்த்தாரு, அவரும் முடியல. ஆண்டவரே, உண்மையிலேயே பார்க்க போனால் உம்முடைய ரட்சிப்பு ஃப்ரீ கிஃப்ட். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீதியின் பாதையில் நடக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதனால உம்முடைய நீதியின் வாழ்க்கையிலே பாதையிலே நடப்பதற்கு பலத்தை தந்தரலாம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்கிறோம் என்றால் அது பரலோகத்துக்கு எங்களை எடுத்துக்கொள்ளும் என்பதற்காக ஆமென். நீர் எங்களை ரட்சித்ததுனாலே உம்முடைய கட்டளைகளை கிருபையின் கீழ்ப்படுதலிலே சேருகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை ரட்சித்தது எதற்காக என்றால் உம்முடைய நீதி எங்களுடைய உள்ளத்திலே விளங்க வேண்டும். மற்றவர்கள் அந்த பூசணிக்காய் உள்ளே இருக்கின்ற சகலத்தையும் நீக்கி புன்முறுவலான ஒரு முகத்தை செய்து எங்கள் மூலமாக உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த ஒளிபரப்பு, இந்த பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல
இருக்கின்ற மக்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். ஆமென். நேயர்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை நீர் தந்தரலாம். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயர்த்து குணமாக்குகின்ற கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 நன்றி டாக்டர் தாசையா. அருமையான ஒரு பாடம், மிகவும் ஆழமாக விளக்கமாக எடுத்து வந்திருக்கிறீர்கள். இது நேயர்களுக்கு கற்றுக்கொள்கிற மக்களுக்கு மிக விளக்கமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் அவர்களுக்கு கேள்வி இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வரலாம். அப்படியே நாங்கள் கேள்விக்காக ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஒரு பாடல் கூடாக இசைக்கூடாக நாங்கள் இணைந்து கொள்வோம். மக்களை நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றோம். எங்கள் கேள்விகளை தொலைபேசி அழைத்து உங்களுக்கு இருக்குமா இருந்தால் எடுத்து வாருங்கள். அது மற்ற மக்களுக்கும் அது உதவியாக இருக்கும். தூரதேசத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கு உதவியாக இருக்குது. நீங்கள் டொரண்டோவில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கேள்வியில் எடுத்து வந்து இருந்தால் 416-253-0087 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைக்கலாம். அப்படியால் கேள்வியோடு நீங்கள் இந்த பாடத்தை அதாவது மனதில் ஒரு கேள்வியோடு கற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பாடம் முடிகிற கூடல உங்களோட கேள்விக்கான இந்த சப்ஜெக்டுக்கு ஆன பதிலே டாக்டர் தாசையா தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் நான் பேசுகின்றேன். அதாவது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா, கேளுங்கள் ஐயா. நீங்கள் கடைசியாக குறிப்பிட்ட மாதிரி மக்களுக்கு அல்லது ஊழியர்களுக்கு கூட ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது. அவர்கள் இடத்துக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதே நேரத்தில் அவருடைய சீடர்கள் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் சபையிலோடு பேசின விதங்களையும் எடுத்து ரெண்டையும் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் அது கையாளுறதால மக்களுக்கு ஒரு தெளிவற்ற நிலைமை. முதல் பவுல் சொல்றத ஏற்றுக்கொள்றதா அல்லது இயேசு கிறிஸ்து சொன்னதா அப்படி சொல்லி இருக்கிறாரா அல்லது பவுல் சொல்லி இருக்கிறத இப்படி இயேசு கிறிஸ்து அதை ஒன்றும் குறித்து சொல்லவில்லை. இந்த விதமான ஒரு தடுமாற்ற நிலைமை இருக்கிறத நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதற்கு நீங்கள் என்ன சொல்லக்கூடும்? அதாவது இது ஐயா, அதாவது இப்ப நான் உங்களோட இப்ப பேசுகின்றேன். என்னுடைய மகளோடையும் நான் பேசுகின்றேன், என்னுடைய மாணவர்களோடையும் பேசுகின்றேன். அவர்களோட பேசும் பொழுது அவர்களுக்கு தகுந்த வண்ணமாகத்தான் நான் பேசுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது இது யாரோட இவர்கள் பேசுகின்றார்கள் நாம் அறிய வேண்டும். இப்போ நீங்க இதுல வாசித்தீர்கள் என்றால் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களோட பேசுகிறேன். பாருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் சொல்றாரு. நான் ஜென்டைல்ஸ் கிட்ட பேசல, பிரஜாதியார்கிட்ட பேசல, சகோதரரே. பாருங்க, அவங்களை அட்ரஸ் பண்றாரு. அதாவது தன்னுடைய சொந்த இது எப்படி என்றால் தமிழர்களே அல்லது என்னுடைய சொந்த ஜாதிக்காரங்களே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவைகளை ஆளுகிறது என்று அறியாதீர்களா? இவர் என்ன சொல்றார் என்றால் ஆங்கிலத்தில் சொல்றார். அதாவது அதுல என்ன சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவருடனே பேசுகிறேன். இதை நாம கவனமாக கேட்க வேண்டும். யாரோட ஆட்கள் பேசுறாங்கன்னு. இவர் இவர் இருக்கிறார. இதுலதான் நான் முதலே நம்ம சொன்னோம், நம்ம பவுல் இருக்காரு, அவர் பரிசேயன் ஐயா. இயேசு கிறிஸ்து பரிசேயன் அல்ல.
இயேசு கிறிஸ்துவுடைய பேக்ரவுண்ட நீங்க பார்க்கணும். அவர் ஒரு தச்சர், ஒரு சாதாரண பாமர மகன். இங்க யாரு நம்முடைய இவர் பவுலார் படிச்ச மனுஷன், பரிசேயன். ஆண்டவர் வேணும் என்று ஒரு பரிசேயனை தெரிந்தெடுத்து நீ போய் மற்றவர்களோட பேசுன்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் பவுலுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. பவுலுடைய பாத்திரம், அதாவது இதை நீங்க அறிய வேண்டும். இப்ப நான் உங்களோட பேசுறதும் என்னுடைய மாணவனோட பேசுறதும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பவுலுடைய ஆடியன்ஸ் வேற. நீங்க பிலிப்பியர்ல போய் இப்ப வாசித்ததில்லை என்றால் அவர் எழுதுறது முழுக்கமே டிஃபரெண்டா இருக்குது. நீங்க இதுக்கு போனீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், அதாவது கொரிந்து பட்டணம் இருக்கின்றது, அத மாதிரி படு மோசமான பட்டணமே கிடையாது. அங்க இருக்கின்ற சபையில போய் பார்த்தீங்கன்னா எல்லா கெட்ட காரியங்களும் அங்க நடந்திருக்கு. இது இன்றைக்கு இருக்கிற சபையில கூட இருக்காது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா பாருங்க, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுறது என்னவென்றால், என்ன நடந்திருக்குன்னா நமக்கு தெரியாது. ஒரு கடிதம் போயிருக்கு. ஆமா, ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறதே மனுஷனுக்கு நல்லது. ஏன் இப்படி சொல்றாருன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அதுல என்ன சொல்றாருன்னா அவரு, ஐயோ நீங்க படு மோசமா இருக்கிறீங்க. அதாவது அங்க இருக்கிறத ஏன் இப்படி இவர் எழுதுறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை முழுக்க வாசிக்கணும். அங்க அந்த சர்ச்சில் நடக்கிற அட்டூழியம் படு அட்டூழியம். இத நீங்க வாசித்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. அவர் சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, உங்க இதுல அப்பாவினுடைய மனைவியோட அஃபேர் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. மிக மோசமான ஒரு பாருங்க, இது அதுல சொல்றாரு. அத நீங்க வாசிங்க. என்ன அங்க அவர் சொல்றாரு, அங்க எத்தனையோ பேரு சாப்பாட குறிச்சுதான் அவர் சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்கள் வேசியின் அவயங்களாக ஆக்கலாமா? அங்க படு வேசித்தனம். அவர் சொல்றாரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் நீங்க பாருங்க, அந்த யாரோட பேசுறாரு? நீங்க இந்த மாதிரி பேசுவீங்களா உங்க மகளோட மகனோட? இல்ல, பேச மாட்டீங்க.
ஏன்னா இது அந்த சபையில நடக்கிறது. அது மாத்திரம் இல்ல, முதல்ல ஆரம்பமாகும் போதே அவன் சொல்றாரு, நான் அந்த போதகர் ஜேம்ஸ் என்ன பேப்டைஸ் பண்ணாரு, அவர் இப்படிதான் சொல்றாரு. இல்ல இல்ல, நான் இந்த பாஸ்டர் தான் என்ன இது பண்ணாருன்னு. இது ஆரம்பமாகும்போதே அவர் சொல்றாரு. அது சொல்றாரு, நீங்க சிலரு பவுலோட இத பாருங்க, 11ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேயாவின் வீட்டாரால உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போஸ்தலரை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லுகிறபடியா நான் இப்படி சொல்லுகிறேன். பாருங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? ஐயா, உங்களுக்கு புரியுதலையா? ஆமா ஆமா ஆமா. யாருக்கு எழுதினாரு, எந்த சந்தர்ப்பத்துல எழுதினாரு, அவர் அங்க அதுல அதை பற்றி இன்னொரு இடத்தை உங்களுக்கு காண்பிக்க போயின்னு. இதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது சபையில. கொலைசியர்ல பெரிய பெரிய காரணங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அங்க என்னன்னா, யார தேவ தூதர்களை நீங்க இது பண்ணணும், என்னது வணங்க வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, அதை தொடக்கூடாது. அது அங்க பெரிய ப்ராப்ளம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க அவங்களுடைய பிரீச்சிங் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்புறது நல்லதுதான், ஆனா அதுல கொஞ்சம் குறை இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், சிலை வணக்கம், மரியாளோட பேசணும். அதே ஐடியா அந்த சர்ச்சில் இருந்திருக்கு. அதை வச்சு அவர் திட்டுறாரு. இந்த பாரு, நீங்க கிறிஸ்துவுக்கு கம்ப்ளீட், மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றீர்கள். அதனால நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதான் அவரை 3ஆம் அதிகாரத்துல வாசித்து அதைத்தானே அவரை முழுக்க அவர் சொல்றாருங்க. பாருங்க, 21ஆம் வசனம், கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளை மரித்துண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களை போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதலின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஐயா, நேரமாகுது. அருமையான விளக்கம் ஐயா. அதனால நீங்க கேட்டதுக்கு என்னது என்றால், ஒவ்வொரு சபையிலையும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தகுந்த வண்ணமாக இவர் இது பண்றாரு. இந்த விருத்த சேதனம் இருக்குது, ஐயோ அவங்கள தலையில வாட்டி வதங்கி விட்டது. கடைசியில் அவர் சொன்னாரு, விருத்த சேதனம் செய்தான்னா செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, மிகவும் முக்கியமானது புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர்ல என்ன சொல்றார் என்றால், விருத்த சேதனம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி நீங்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. நான் என்னத்தை சொல்றேன் என்றால், பவுல் அந்த தன்னுடைய ஆடியன்ஸ் தகுந்த ஆப்ல
அவர்களுக்கு தேவையானதுக்கு தகுந்தாப்புல அவர் பேசுறார். ரைட், அது நீங்கள் அதுதான் நான் எடுத்து வர இருந்தேன். அதாவது அவர் தன்னுடைய ஆடியன்ஸுக்கு தேவையான முறையில் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அவர் அதை அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கார். ஆனால் இந்த நாட்களில் அதை எங்களுடைய வசதிக்காக சில இடங்களை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி அப்படிப்பட்ட போதனைகளை இந்த நாட்களில் அநேக இடங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் முற்று முழுதாக நாங்கள் இயேசுவை குறித்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முதன்மைப்படுத்தி பார்த்து அதன் பின்பதாக பவுல் அவர்களுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு வருமாயிருந்தால் அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். மொழிய முற்று முழுதாக இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறதான் ஒரு சரியான வழி நடத்தல். அதைத்தான் நாங்கள் அந்த கற்பனைகளை தான் நாங்கள் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது ரோங்கா இருந்தா சொல்லுங்கள். இல்ல நாம் அனைவரும் வழிகாட்டிகள். அதாவது இப்ப நீங்க வழிக்கு போகும்போது ரோட்ல போனீங்கன்னா அங்க காட்டும், இந்த திசையில நீங்க போங்க, இந்த திசையில போன. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டிகள். ஆமென். இவரே சொல்றார், பவுலை சொல்றார், இந்த பாரப்பா நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம்தான். நான் அல்ல, இயேசு எனக்குள்ளே வாழ்கின்றார். அவருடைய முழு வாழ்க்கையும் பவுல் பவுலுக்கும் இயேசுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா உண்மையிலே பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து பவுலை காட்டும் பெரியவர். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய முழுக்க முன்மாதிரி. ஆமென். ஓரளவுக்கு பவுலை நாம ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அவருடைய டீச்சிங்ஸ் இதெல்லாம் அவர் விளக்கம் கொடுக்கின்றார் ஒழிய இயேசு கிறிஸ்து தானையா நமக்கு. நீங்க பவுலை நீங்க வாசித்தீங்கன்னா அவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு பரிபூர்ணமானவர். அதான் அவருடைய கருத்துக்களை இங்க சொல்றாரு. இப்போ நீங்க அந்த இதுல போட்டிருக்கிறீங்க, உங்களுடைய ஒளிபரப்பு அந்த எய்ம் பர்பஸ் நீங்க என்ன போட்டிருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் போய் சகல தேசத்தாரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு எதை சொல்லி கொடுத்தேனோ அதை அவங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய பேச்சிலும் மூச்சிலும் வாக்கிலும் நடத்தையிலும் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நமக்காக மரித்தார், பவுல் கிடையாது. அது என்னத்தை நான் உங்களுக்கு மீண்டுமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், இன்றைய நாட்களில் இதே விதமாக நீங்கள் சொன்ன விதத்தில் இந்த கொரிந்தியர் சபை, கொலோசியர் சபைக்கு பவுல் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அவர் சில கட்டுப்பாடுகளை சொன்னார். ஆலோசனை கூட சொல்லியிருக்கிறார், அதை செய்ய வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று. அதே விதமாக இன்றைய நாட்களில் பார்க்கலாம், பல இடங்களில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லாத காரியங்களை கூட அந்த பவுல் சுட்டிக்காட்டின விடயங்களை வைத்து நீங்கள் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளோடு பலவிதமான நிலைகளை இந்த இன்றைய நாட்களில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பார்க்கிறோம் பல இடங்களில். அதுக்கு ஆதாரமாக அந்த பவுலுடைய வசனத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் மேலோட்டமாக சொல்லுகிறேன், நான் தனிப்பட்ட முறையில் எதையும் சொல்லவில்லை. மேலோட்டமாக இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடக்கின்றது. அதுக்கு உதாரணமாக ஒரு கருத்தை மாத்திரம் இதில் எடுத்து வைக்கிறேன். பெண்கள் சபையில் எழுந்திருந்து பேசக்கூடாது என்ற ஒரு காரியத்தை அநேக இடங்களில் வைத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு பெண் ஊழியர்கள் வரும்போது அவர்களுக்கு நாங்கள் சரியான இடங்களில் கொடுக்க முடியாத சூழ்நிலை அநேக இடங்களில் இருக்குது தமிழ் சபைகளில். இதெல்லாம்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஒரு சம்பவங்களுக்கு ஏற்ற விதத்தில் பவுல் குறிப்பிட்ட அந்த கருத்துக்களை முற்று முழுதையாக அவர்கள ஊழியத்தை பாதைக்கு ஒரு தடையாக இருக்கிறது. பெண்களினுடைய ஊழிய பாதைக்கு அநேக இடங்களில் மேடைகளில் கூட அநேக சபைகள் அவர்களை ஏற்றுவதில்லை. காரணம், இந்த வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு அங்கு அதை அபியாசப்படுத்துகிறார்கள். அது மற்ற மக்களுக்கும் அது விசுவாசிகளுக்கும் புதிதாக வளர்றவர்கள் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அது ஒரு குழப்பமான ஒரு சிந்தனையை உருவாக்குறது. அதாவது இது ஒரு மத கட்டுப்பாடு நிறைந்த கிறிஸ்தவமா என்ற ஒரு கேள்வியை குறிக்கிறது. கேள்வியையும் அங்கு எடுத்து வருவதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நீங்க சொல்றது அது உண்மைதான். இப்ப கலாச்சாரம், அதாவது நம்முடைய கலாச்சாரத்துல பெண்கள் தாலி கட்டணும். பழைய காலத்துல, இப்பொழுது இருக்குதா இல்ல, நான் என் மனைவி தாலியும் போட்டதும் கிடையாது, மோதிரமும் போட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுல நீங்க பணியாற்றும் பொழுது மக்களோட நீங்க உங்க மனைவியோட போகின்றீர்கள். மனைவியினுடைய கழுத்துல தாலி இல்லாவிட்டா கிராமங்கள்ல என்ன நினைப்பாங்க, இந்த மனுஷன் யாரோ ஒரு பெண்ணோட கூட நமக்கு பிரசங்கம் பண்றாருன்னு. அப்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மஞ்ச கயிறுல ஒரு தாலிய ஒரு இதை போட்டு தலையில போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், அது தப்பா, அது தேவையா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாலி போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் போடுறது கிடையாது, என்னுடைய மனைவி போடுறது கிடையாது அதுக்கு. ஆனால் சந்தர்ப்பம், ஆண்டவருடைய சத்தியம் வேதம் அங்கே தூசிக்கப்பட வேண்டும் என்றால் நான் மகளிர் தாலி கட்ட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவருடைய தூதுக்கு எந்த வகையிலும் நாம் இடையூறலாக இருக்கக்கூடாது. அதுதான் அதனுடைய இது. ஏனென்றால் தாலியும் அழியும், உடுப்புகளும் உடைகளும் அழியும். இது கலாச்சாரத்தை பொறுத்து இருக்கின்றது. அதைத்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், ஆல் திங்ஸ் ஆர் lawful but not expedient. இது ரோமர்ல நீங்க வாசிக்க போயிட்டு, எல்லா காரியங்களும் நான் செய்யறதுக்கு நியாயம்தான், ஆனா அது எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு விருப்பம் கிடையாது. என்ன, இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்ப நான் ஒரு இந்த நைட் கிளப்புக்கு போகலாம். போனாலும் அங்க போய் நான் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். ஆனா நான் நைட் கிளப்புக்கு போறது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய மாணவர்கள் அதை தப்பிதமா எடுத்துக்கொள்வாங்க. அல்லது என் மகனோ அதை தப்பிதமா எடுத்துக்கொள்வார்கள். நான் அவர்களுக்கு இடையூறலாக இருக்கின்றேன். இதைத்தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது ஒரு இடையூறலாக இருந்தால் அதை நான் நீக்கி விடுவேன், அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் நம்முடைய கேள்வி. நான் இதை செய்யாமல் இருந்தால் என்னுடைய சகோதரனுடைய ரட்சிப்பை பாதிக்குமா? நீங்க சொன்ன இது பவுல் நீங்க கொடுத்த உதாரணத்தை அவர் என்ன சொல்றார் என்றால், பழைய காலத்துல அவர் அந்த வீடுகள்ல தான் அவங்க எல்லாம் கூடினாங்க. கொரிந்திய வீடுகள்ல, அந்த கொரிந்து பட்டணத்துல இருக்கின்ற இந்த இதுவங்க இருக்கிறாங்களா, கொஞ்சம் இந்த வேசிகள் ரொம்ப பலமா பேசுறது, அவங்க தலையில முக்காடு போடுறது கிடையாது அந்த காலத்துல. அதனால இவர் பவுல் சொன்னாரு, நீங்க முக்காடு போடாதீங்க. ஏன்னா அவங்க பேசும்போதெல்லாம் இன்றைக்கு நாம ஒழுங்காக பேசுறது மாதிரி கிடையாது. ஒரு ஆள் அங்க கூட்டத்துல திடீர்னு எந்திரிச்சு, ஐயா இது என்ன அது என்னன்னு அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல நீங்க போனீங்கன்னா யாரும் ஒழுங்கா உட்கார்ந்து பேசுறது கிடையாது.
நீங்க பேசிட்டு இருக்கும் போது தடையுறல் இருக்கு. இது பெண்கள் அடிக்கடி தடையுறல் பண்ணுறதுனால அவர் சொல்லிவிட்டாரு, நீ உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னா உங்க புருஷன்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க முடிய பெண்கள் முடிய கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல முடிய அவங்க இது பண்றதுக்கு சடை போடணும்னா நம்ம ஊர்ல போற மாதிரி ஒரு சடை போட மாட்டாங்க. அவங்க 10-15 சடைகள் போடுவாங்க. அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம். இது அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க, இதை அலங்காரப்படுத்தாதீங்க. இது நீங்க சொன்ன மாதிரி அந்த கலாச்சாரத்துக்கு அந்த சமயத்துக்கு அந்த இதுக்கு ஏற்படுறது. இப்ப நான் போறேன், இப்ப ஒரு சர்ச்சுக்கு போனா, நீங்க வெள்ளக்காரன் சர்ச்சுக்கு போனா நான் ஷூஸ் போட்டுதான் உள்ள போறேன். இப்ப நம்முடைய சபைகளுக்கு போனீங்கன்னா இந்தியாவில இங்க எனக்கு தெரியாது, ஏன்னா ஷூஸ் வெளியே கழட்டி போறோம், நானும் கழட்டி போடுறேன். இப்ப நீங்க அதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க எல்லாம் ஷூஸ் போட்டு சர்ச்சுக்குள்ள வர்றீங்க, அது பாவம் அல்லவா? மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு இங்க இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு. நீங்க அதை கேட்கலாம். நான் அதோட உங்களோட வாக்குத்தத்தம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்னுடைய ஷூஸ வேண்டாம்னா ஷூஸ விட்டுட்டு உள்ள வர்றேன். ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி இது சமுதாயத்தை பொறுத்து இருக்கு. அதனால ஒரு சமுதாயத்துல நடந்ததை இன்னொரு சமுதாயத்துக்கு கொண்டு போறது என்றால் அது ரொம்ப கஷ்டம். அது தவறு. அது நம்ம ரொம்ப இப்போ நம்முடைய இதுல பெரிய குழப்படிகள் ஏற்பட்டு இருக்கின்றன கனடாவில். ஆமா, இப்ப நம்முடைய தமிழ் சமுதாயத்துல இது ரொம்ப அவமானமா, நம்முடைய ஆண்கள் பெண்களை அடிக்கிறது. பெண்கள்னா குறிப்பாக மனைவியில சின்ன பிள்ளைகளை மாதிரி அடிக்கிறது. இது நம்முடைய நாட்டுல மாத்தணும் கிடையாது, மிடில் ஈஸ்ட்லயும் அடிக்கிறது உண்டு. அவங்க இந்த நாட்டுக்கு நீங்க பெண்ணை அடிச்சீங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஷெல்டருக்கு போயிடுறாங்க. ஏன்னா இந்த வழக்கத்துல சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்க அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அதனால இந்த சமுதாயம் வேறுபடுகின்றது. இதை நாம உணர வேண்டும். அதே மாதிரி பழைய காலத்துல இருந்த சமுதாயமும் இன்றைக்கு இருந்த சமுதாயமும் எவ்வளவோ வேறுபாடு இருக்குது. என்கிட்ட அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஒன்னும் இறைச்சியே சாப்பிடுறதுல, நீங்க மீன் கூட சாப்பிட மாட்டீங்க, நீங்க சாப்பிடுறது இல்லை, நான் சாப்பிடுறது இல்லை. ஆமா, இயேசு கிறிஸ்து மீன் சாப்பிட்டாரு, நீங்க சாப்பிடக்கூடாதா? நான் என்ன பதில் கொடுப்பேன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து கோவேரி கழுகு மேல வேணா போட்டாரு, நீங்க ஏன் கார்ல போறீங்க அப்படின்னு. மக்கள் இதுதான் ஒரு குழப்படியான ஒரு நிலைமை. அவர்கள் அதை வாதிட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து சொல்லுவார்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சமுதாயத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் நாகரிகமாகவும் ஏற்ற நேரத்தில் எது செய்தாலும் அது கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்கிறதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே எங்களை ஒத்துழைக்கணும். அதை விடுத்து நாங்கள் அதை செய்யாத இதை செய்யாத என்று நாங்கள் கட்டுப்படுத்துறது அது இன்னுமாக நாங்கள் ஒரு தடையாக, ஆண்டவருடைய தூதுக்கு ஒரு தடையாக இருக்கிறோம். நீங்கள் படித்த விதமாக விருத்த சேதனம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவருடைய கற்பனைகளை கொண்டு சென்று நாங்கள் இரட்சிப்பை காத்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுதான் ஒரு சரியான வழியாக இருக்கும் என்று இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு, மனிதனின் கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இத அவர் நிறைய எழுதுறாரு. இது ஏன்னா பழைய காலத்திலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்திவானா நீங்க இருக்க வேணும்னா உங்களையே அடிக்கணும், ஏன்னா நிறைய சோறு சாப்பிடக்கூடாது,
இதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். கொலோசியர் 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவர்கள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. பாருங்க, நான் இதெல்லாம் ரொம்ப பவுல் இத ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அவர் மீட் பண்ணிருக்கிறாரு. எத்தனையோ வகையில ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு இருக்கு சபையில. நீங்க அப்போஸ்தலர் இத வாசிச்சீங்கன்னா அங்க ப்ராப்ளம்ஸ் வந்தது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஒரு தடவை அங்க டிஸ்கிரிமினேஷன், அந்த யூதர்கள் அந்த விதவைகளை இந்த கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்களுக்கும் அதாவது யூதேயா நாட்டிலே வாழ்கின்ற யூதர்களுடைய விதவைகளுக்கும் பெரிய தகராறு ஏற்பட்டு விட்டது. அப்பதான் பேதுரு சொன்னார், இருந்தா பாரு, நீங்க 7 பேரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், அவங்க இதை மேனேஜ் பண்ணட்டும், நாங்க போய் ஜெபிக்கவும் போதிக்கவும் அதுக்குதான் எங்களை இது பண்ணாரு, நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஆண்டவரையும் ஒரு தடவை ஒரு ஆள் வந்தார், ஐயா நீங்க எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இருக்கிற நிலத்தை அவன் பிரித்து கொடுக்க சொல்லுங்க. அப்ப சொன்னா, நீ என்ன யாரு உங்களை நியாயாதிபதி ஆக்குனது யாரு? நாம நோன்னு சொல்ல வேண்டும். இதெல்லாம் தலையிடுறது கிடையாது, தலையிடக்கூடாது. நாம இடையூறலாக இருக்கக்கூடாது யாருக்கும். நன்றி நன்றி ஐயா, அருமையான கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்தாலும் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். ஏனென்றால் இந்த சப்ஜெக்ட் இது இன்றைய மாத்திரமில்லை, அதாவது கிட்டத்தட்ட அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள அநேக உலகத்தில் உள்ள மக்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்க இருக்கிறார்கள் இந்த பைபிள் ஸ்டடியை. அதனுடையால் அவர்கள் பார்க்கிறவர்களும் எங்களுக்கு விளக்கம் தரணும் என்று, அதாவது கேள்வியை கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படி அவர்கள் கொண்டு வர்றதுக்கு நான் மிகவும் பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் லிங்க் அனுப்பும் பொழுது கீழே எங்களோட கண்டாக்ட் பண்ண நான் போடுகிறேன். நிச்சயமாக இந்த மக்கள் இதை படிக்க துவங்கி விட்டார்கள். ட்விட்டர்லையும் இது வேகமாக போய்கொண்டிருக்கிற இந்த பைபிள் வேதாம கல்லூரியினுடைய சப்ஜெக்ட்ஸுகள். அப்படியால் தான் கொஞ்சம் விளக்கத்தை கூட கொடுத்து, ஏனால் மக்களுக்குள்ள நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வேதாம கல்லூரியை கொண்டு போக வேண்டும். மக்கள் சந்திக்கிற விடயங்களை இந்த பாடத்தில் நாங்கள் எடுத்து வர வேண்டும். இன்னும் சீர்திருத்தங்களும் விழிப்புணர்வுகளும் மக்களுடைய வர வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் தடையில்லாதபடிக்கு மிக ஓப்பனாக கிறிஸ்தவத்தை நாங்கள் கிறிஸ்துவனுடைய கற்பனைகளில் வெளியில கொண்டு போக முடியும். இப்படிப்பட்ட குழப்படிகளும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளுமே வெளியில மக்கள் அறிகிற போது அவர்கள் சபைக்குள்ள காலடியை எடுத்து வைக்க நிச்சயமாக தயங்குவார்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனபடியால இப்படிப்பட்ட வெளி காரணிகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு சுத்தமான ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் அறிமுகப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட பைபிள்ல நாங்கள் கலாசாலையில நீங்கள் கற்றுக் கொடுக்கிறது மிக உதவியாகவும் ஆசீர்வாதமாகவும் எங்களுக்கு மாத்திரமில்லை, அநேக ஊழியர்களுக்கும் புதிதாக ரட்சிக்கப்படுற மக்களுக்கும் இது உதவியாக இருக்கும். ஏனால் அதாவது 20 வருடம் ஒரு வேறு சூழ்நிலையில கற்பிக்கப்பட்ட ஒரு மாணவனுக்கோ அல்லது ஒரு டீச்சரையோ மிக கடினமாக திரும்பமாக புதுசாக ஆரம்பமாக வருகிற ரட்சிக்கப்படுற மக்கள் இலகுவாக இதை புரிந்து கொண்டு இலகுவாக ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கும். அவர்களும் இந்த தூதை கொண்டு போவதற்கு அவர்களுக்கும் இலகுவாக இருக்கும். இது ரெண்டு விதமான மக்களை இந்த வேதாம கல்லூரியை சந்திக்கிறது. கர்த்தர் தான் இதற்கு உதவி செய்வார்னு நான் தொடர்ந்து நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எடுத்து வரணும். அதோட இனிவரும் நாட்களில் புதிய கலாநிதிகள் வருவார்கள். இன்னுமாக நாங்கள் பல திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள். அதை அடுத்த வாரத்தில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றியும் மீண்டும் நாம் சந்திப்போம் ஆண்டவருடைய தயவால. அடுத்த வாரம் நாம என்ன செய்ய போகின்றோம் என்றால்
9ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க போகின்றோம். அடுத்த பிரிவினை. இதுல அவர் என்ன மீண்டும் அவர் பேசுகின்றார், ரட்சிப்பு எல்லாருக்குமே உடையதுன்னு. ஆனா இது ரொம்ப அட்ரஸ் பண்ணது யாருக்குன்னா யூதர்களுக்கு தான். இது நமக்கு இது 9ஆம் அதிகாரத்திலிருந்து 9, 10, 11 இந்த 3 அதிகாரங்கள்ல அவர் என்னத்தை இது பண்றாருன்னா, ரட்சிப்பு எல்லாருக்குமே உரியது. இது அவர் எழுதுகின்ற காலத்துல நீங்க சொன்ன மாதிரி யூதன் என்ன நினைத்தான் என்றால், ரட்சிப்பு தனக்கு மாத்திரம்தான். மற்றவங்க எல்லாம் சூத்திரவால்ஸ், அதாவது கீழ்த்தரமான ஜனங்கள்னு எண்ணினாங்க. இந்த மனப்பான்மையில அவர்ல இருந்தார். அத மறுபடியும் அந்த 3 அதிகாரங்களை சொல்றாரு. யாரு உண்மையான யூதன், யார் உண்மையான இஸ்ரவேலன் என அத அவர் மறுபடியும் அங்க போகிறார். இப்ப அந்த 3 அதிகாரங்களும் நமக்கு அவ்வளவு பிரயோஜனம் கிடையாது. யாரும் அப்படி நினைக்கிறது கிடையாது. ஏன்னா நான் நினைக்கல யாராவது சால்வேஷன் வெள்ளக்காரங்களுக்கு தான் அல்லது பிராமணர்களுக்கு தான் அப்படி நாம யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் அந்த காலத்துல யூதனுடைய மைண்ட், அவன் மனது என்னதென்றால், எங்களுக்கு தான் ரட்சிப்பு, மற்றவங்களெல்லாம் ரட்சிப்பே கிடையாது. அந்த மனப்பான்மையில தான் அவர்கள் இருந்தார்கள். இதை நாம் அடுத்த வாரம் பார்க்க போகின்றோம். அதுவரைக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி ஐயா. மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். வணக்கம். நேரம் கலையத்திலே 5:48 நேர்களே, இது ஒரு நீண்ட பாடமாக அமைந்திருந்தது. அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அநேகர் கற்றுக்கொண்டிருப்பீர்கள், அநேகர் குறிப்பெடுத்திருப்பீர்கள் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்லை, இதனுடைய மறு பதிவுகள் தொடர்ந்தும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, எமது இணையதளத்திலேயும் அதை நீங்கள் மீண்டுமாக படித்துக் கொள்ளலாம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இந்த வேதாமா கல்லூரியோடு உங்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.